ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு 5 கேஷ்யூ நட்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், மிளகு ப்ளஸ் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரிய ஒரு வடை சட்டில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயில் கொஞ்சமாக நான் சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன் தாளிக்க. வேறு எதுவும் போடக்கூடாது. நீங்கள் கடுகோ இல்லை மற்ற எந்த ஒரு பொருளும் போடக்கூடாது. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை நல்லா அந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நல்லா வதங்கும் போது நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பியூரி மாதிரி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை சேர்ந்து அரைக்கக்கூடாது, தனியாக தான் எப்போவுமே அரைக்கணும். ஸோ தக்காளி பழம் நம்ம அரைச்ச விழுது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அண்ட் கொஞ்சமாக பார்த்தீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கரம் மசாலா தூள் வந்துச்சு அப்படின்னா அது அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த தக்காளி பழம் அரைச்ச மிக்ஸி தண்ணியை கழுவி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு கிரேவி பதத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா அதிகமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு சில பேருக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மேத்தி இலை ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஒவ்வொரு பக்கமும் ஊற்றி வரணும். எல்லா முட்டையும் உடச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றக்கூடாது. ஒவ்வொரு முட்டையாக உடச்சி அங்கங்கே ஊற்றணும். அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுல்லேருந்து நீங்கள் குழம்புல ஊற்றும் போது முட்டை அந்த உடையாமல் ஷேப்பாக வரும். அண்ட் இந்த சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி தவளை தூவிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி எல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேவராக இருக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானதான். காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. அண்ட் நம்மளோட ரெகுலராக நம்மளோட ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்ன ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். Until then, take care, bye bye.